ஒவ்வொருவரும் முருகனை வழிபடுகிறோம். ஆனால் ஒரு கேள்வி, நாம் முருகனை எப்படி பார்க்கிறோம்? ஒரு தேவனாகவா, ஒரு சக்தியாகவா, அல்லது நம்முள் இருக்கும் ஞானமாகவா? இன்று இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம். முருகனை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை ஆன்மீக பார்வையில். முருகன் என்பது வெறும் ஆலயத்தில் இருக்கும் சிலை அல்ல. அவர் ஞானத்தின் வடிவம். ஓம் சரவாணா பாவா என்ற மந்திரம் சொல்லும் பொருள் உள்ளே இருக்கும் அசுத்தங்களை அகற்றி நம்முள் இருக்கும் ஞானத்தை எழுப்பும் சக்தி. அதனால் முருகனை நாம் ஒரு மனித உருவில் மட்டுமே பார்க்கக்கூடாது. அவர் அறிவின் சக்தி, 6 படை வீடுகளின் அர்த்தம், நம்முள் இருக்கும் 6 ஆற்றல்களின் சின்னம். ஒவ்வொருவரின் மனதிலும் ஒரு முருகன் இருக்கிறார். நாம் நல்லதை செய்ய நினைக்கும் பொழுது அந்த ஒளி, அதுவே முருகன். துணிவு, தியாகம், கருணை, இவை பக்தி என்பது வெறும் வழிபாடு அல்ல, அது உண்மையான இணைப்பு. நீங்கள் முருகனை என்னுடைய நண்பராக பார்க்கும்போது அவர் உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார். முருகன் யாரையும் தண்டிப்பதற்காக வரமாட்டார். அவர் ஒவ்வொருவரையும் உள்ளே இருந்து உயர்த்துவதற்காக வருகிறார். அதனால் அடுத்த முறை நீங்கள் முருகனை பார்க்கும்போது அவரை வெளியில் தேடாதீர்கள், உங்களுள் பாருங்கள். அங்கேயே அவர் இருப்பார். ஓம் முருகா சொல்லும் ஒவ்வொரு முறை நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் ஒளியை நினைவுபடுத்துகிறீர்கள்.